எடப்பாடிய வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க தோணல. அவரு தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளா தான் யோசிக்கிறேன். ஏன்னா பொதுவாவே வந்து சின்ன சின்ன கட்சிகள தேடி பெரிய கட்சி போகாது. இவர் வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன கட்சிகள வாலண்டியரா தேடி போறாரு. அதுவும் வந்து ஒரு பெரிய தப்பு. இப்ப கரூர் அந்த இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறதா அவர் சொல்றாரு. விஜயே இவரை பெருசா கன்சிடர் பண்ணாத பட்சத்துல இவர் வாலண்டியரா போறது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் தான். இவரெல்லாம் வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம். பேசாம அவர் பதவியை விட்டுட்டு பேசாம கட்சியவே கலைச்சிட்டு போயிடலாம். எடப்பாடி சார் வந்து மதில் மேல் போன மாதிரி இப்படி அப்படியும் வந்து தாவி இருக்காரு. யார் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாற்றுவான்னு அந்த ஏம் இருக்காரு. இப்போ விஜய் பற்றி பிரச்சனை வந்து விஜய் கூட சேர்ந்து எப்படியாவது ஜெயிச்சணும் இருக்காரு. அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட மாதிரி கரூரில் நடந்த சம்பவத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆல்ரெடி இவர் எல்லாமே காலில் விட்டு அவரே வாங்கினாரு. இந்த போஸ்டிங் பொறுப்புன்றது கொடுத்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஓபியை பகச்சிங்காரு. உங்கள் கட்சியில் 3-4 பேர் தலைவர்ன்றாங்க. அவங்களுக்குள்ளே உட்பூசல் இருக்கு. கரூரில் இப்போ கரூர் சம்பவம் வந்து விஜய் கூட்டணியாக வச்சு அவர் வந்து தந்திர சிந்து பண்ணலான்னு நினைக்கிறார். அதை வச்சு மேலே வரலான்னு அவர் பார்க்குறாரு. பிஜேபி கூட போய் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு வாட்டி சொன்னார். நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி கிடையாது. மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்தாரு. அமித்ஷா கூட போய் கட்சியால பார்த்துட்டு கட்சி கொடுத்துருக்கு. இப்போ வந்து என்னன்னா விஜய கொடியை பார்த்துட்டு பிள்ளையார் தூக்கி போட்டுட்டாராம். காட்டுறாங்க பார்த்தீங்களா? அதிமுக சட்டம் போட்டு கொடி காட்டுறாங்க. உண்மையான சட்டம் எவனும் அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் காட்டு கொடுக்குற கூட்டமாக தெரிஞ்சு